ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம்? அந்த படம் தேருமா? இருவருடைய கடந்த காலங்களை அனுசரித்து புரிந்து அறிந்து அந்த படத்துக்கு என்ன தலைப்பு வைக்கலாம்? லோகேஷ் கனகராஜ் இயக்கப்போவதாக சொல்கிறார்கள். இந்த பதிவின் மூலம் நான் வைக்கும் தலைப்பு இரு கோழைகள். ஏன் இந்த தலைப்பு? ஏன் இந்த தலைப்புக்கான காரணம்? இந்த தலைப்பின் மூலம் நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை இந்த பதிவு உங்களுக்கு உணர்த்தப் போகிறது. வாருங்கள் பார்க்கலாம். ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு டாபிக் ஓடும். என்ன ஓடும்னா, ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு டாபிக் ஓடும். அந்த நேரத்தில் யார் முன்னணி இயக்குனராக இருக்கிறாங்களோ அவங்க இணைந்து அவங்க அந்த படத்தை இயக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு டாபிக் ஓடும். எப்பவுமே நடக்கிற விஷயம்தான். அந்த மாதிரி இப்போ ஒரு டாபிக். லோகேஷ் கனகராஜ் வந்து கமலஹாசன் வச்சு விக்ரம் எடுத்தாரு. இப்போ ரஜினிகாந்தை வச்சு கூலி எடுத்திருக்காரு. இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ் இருவரையும் இணைந்து நடிக்க வைத்து ஒரு படத்தை இயக்க போறாரு. அதை இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பு நிறுவனங்கள்லயே மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் ஒன்று தயாரிக்க போகுது. இதற்கான ஆயத்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் கதை ரெடி பண்ணிட்டாரு. ஒருத்தர்கிட்ட சொல்லி ஓகே வாங்கிட்டாரு. இன்னொருத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஏகப்பட்ட தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் ஒரு படத்தை பற்றி. ரஜினியின் முதல் படமே கமலுடன் இணைந்து நடித்த படம் தான் அபூர்வ ராகங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிறகு இருவருமே பல படங்கள்ல இணைந்து நடித்தாங்க. அவர்கள் இணைந்து நடித்த எல்லா படங்களுமே வெற்றி படங்களாக இருந்து ஒரு 20-25 படங்கள்ல அவங்க இணைந்து நடித்தாங்க. அவர் நல்ல கலெக்ஷனும் கொடுத்துச்சு, நல்ல வெற்றியாச்சு. அப்புறம் இருவருமே தனித்தனியாக பிரிந்தார்கள் படத்துல. காரணம் என்னன்னா, இருவருமே தனிப்பட்ட ஹீரோக்களா உருவெடுத்துட்டாங்க. இப்ப ரஜினினா அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோவா, ஒரு ஆக்ஷன் ஹீரோவா உருவெடுத்தாரு. கமலஹாசன் நடிப்புக்கு தீனி போடுகிற கேரக்டர்கள், வித்தியாசமான கதை அமைப்பு கொண்ட படங்கள், அந்த மாதிரியான ஏரியாவில் அவர் டாப்புக்கு போனார். ஸோ ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா, 2 பேரும் ஒரே படத்தில் நடித்து ஒரே கலெக்ஷன் வாங்கி ஒரே தயாரிப்பாளருக்கு கொடுக்காம பிரிந்து நடித்தோம்னா தனித்தனி மார்க்கெட்டு, தனித்தனி வசூல், தனித்தனி தயாரிப்பாளர்கள்னு அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க பெரிய அளவில் வளரலான்னு முடிவு பண்ணி 2 பேருமே சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு, நாங்கள் இனிமேல் சேர்ந்து நடிக்க மாட்டோம், ஆனால் நாங்கள் நல்ல நண்பர்களாக இருப்போம்னு அறிக்கை விட்டு ஒரு கட்டத்தில் பிரிஞ்சாங்க. தனித்தனியாக நடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு சில படங்களை, ரஜினி படத்தில் கமலஹாசன் கெஸ்ட் ரோலில் நடிப்பார், கமலஹாசன் நடிக்கிற படத்தில் ரஜினி கெஸ்ட் ரோலில் நடிப்பார். அப்படி கொஞ்ச காலம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து நடிக்கவே இல்லை. இவருடைய மார்க்கெட்டு, இவருடைய படங்களுடைய பாணிகள் தனி, கமலஹாசனுடைய மார்க்கெட்டு, அவருடைய படங்களுடைய பாணிகள் தனி அப்படின்னு சொல்லி அந்த படங்கள் போயிட்டு இருந்துச்சு. 2 பேருமே அவங்க தனி பாதையில் வெற்றிகளையும் சந்திச்சாங்க, தோல்விகளையும் சந்திச்சாங்க. அவங்களுடைய சினிமா வாழ்க்கை வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு துருவங்களாக போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நல்ல நட்புக்கு அடையாளமாக 2 பேருமே திகழ்ந்தாங்க. அது எந்த சந்தேகமே கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு கால நட்பு வந்து 2 பேருக்குமே இருக்கு. முதல் படத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்குமே இருவருக்குமான நட்பை வந்து யாரும் ஒரு கிஞ்சித்தும் குறை சொல்ல முடியாது. ஒரு சின்ன அளவு, குண்டுமணி அளவு கூட இருவருடைய நட்பை யாரும் களங்கப்படுத்த முடியாது. அதுல எந்த சந்தேகம் இல்லை. 2 பேரும் அற்புதமான நட்புக்கு இலக்கணமாக இன்னைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்திக்கிட்டு, ஒருத்தருக்கு ஃபேமிலி நண்பர்களாக இருந்துக்கிட்டு, ஒருத்தர் ஒரு அனுசரணையாக பொது மேடைகளில் சிரித்து பேசி மகிழ்ந்து நிறைய விஷயங்கள். ஒரு நட்புக்கு இப்படி தான். தொழிலில் 1000 போட்டி இருந்தாலும் ஒரு நட்பு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல 2 பேருமே தங்களை ப்ரூவ் பண்ணிகிட்டே வராங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ 2 பேரும் சினிமாவை தாண்டி அரசியலிலையும் பொது வாழ்க்கையிலையும் காலடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ நம்ம அவங்களை நோக்கி நம்முடைய விமர்சன பார்வைகளை வைத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்போ பாலிவுட்ல பார்த்தீங்கன்னா அமீர் கானு, அந்த சல்மான் கானு, எல்லா கான்களும் சேர்ந்தும் நடிப்பாங்க, சேர்ந்தும் பேசுவாங்க, சேர்ந்து பார்ட்டியில் கலந்துக்குவாங்க. ஆனால் யாருக்குமே அரசியல் கிடையாது. யாருமே வந்து அரசியல் சார்பு உள்ளவங்களா கிடையாது. ஒரு அனுதாபம் இருக்கும், ஒரு கட்சி சார்ந்த கொள்கைகள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கமே தவிர இவங்க யாருமே நேரடி அரசியலுக்கு வரல. அமிதாப் பச்சன் கூட எம்பியா இருந்தார், போனாரே தவிர அவர் கூட ஒரு முழு நேர அரசியல்வாதியாக மாறல.
ஸோ வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவங்க என்னன்னா சினிமாவை தாண்டி அரசியலில் கால் பதிச்சாங்க. அதுக்கு காரணம்னா அவங்களுக்கு முன்னோடியாக இருந்த கலைஞர் கருணாநிதி, மக்கள் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் எல்லாம் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து இங்கும் ஜெயிச்சவங்க. ஸோ அதனால ஒரு சினிமாவில் நாம் சம்பாதிக்கிற அந்த மக்கள் செல்வாக்கு, அந்த இமேஜை அதை வந்து முதலீடு பண்ணி அரசியலிலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம். அது நோக்கம் வந்து நிச்சயமாக வந்து பணம் இல்லை. ஏன்னா அவங்க சினிமாவில் சம்பாதிக்காத பணம் கிடையாது. அரசியலில் போய் சம்பாதிக்கணுங்கிற அவசியமும் சினிமா நட்சத்திரங்களுக்கு இல்லை. அப்படி இருந்தும் ஏன் அவங்களுக்கு அரசியல் மேலே இது மேலே ஆசை வருதுன்னா ஆதிக்கம், அதிகாரம். ஒரு மனிதனுக்கு வந்து பணம் முதல்ல தேவைப்படும். அந்த பணம் நிறைய வரும்போது புகழ் தேவைப்படும். புகழ் நிறையா வரும்போது அடுத்த தேவை வந்து அதிகாரம். அந்த அதிகாரத்தை நோக்கிய படையெடுப்பு தான் திரைப்பட நட்சத்திரங்கள் அரசியலை நோக்கி நகர்வது. இப்போ 2 பேருடைய அரசியலையும் தனித்தனியாக பார்க்கலாம். ரஜினிகாந்த் வந்து சிவாஜிராவ் கைபார், மகாராஷ்டிரம் பிறப்பு, கன்னட வளர்ப்பு. தமிழுக்கு வந்தார், கண்டக்டராக இருந்து நடிகரானார். நடிகராகி தனக்குன்னு ஒரு பாணியை வச்சுட்டு குறுகிய காலத்தில் பெரிய வளர்ச்சி அடைஞ்சார். அவருடைய ஸ்டைலான நடிப்புக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. நடித்தார், புகழ் பெற்றார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்து அரசியல். அரசியலுக்கு இவர் என்ன பண்ணார்னா, இப்போ விஜய் மாதிரி ஒரு திடீரென்று நான் அரசியலுக்கு வர போகிறோன்னு அறிவித்து 6 மாதத்தில் அவர் அரசியலுக்கு வரல. முதல் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக அவர் தன்னுடைய படங்களில் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன், அடுத்து வரப்போகிறேன், மக்களுக்கு செய்ய போகிறேன், ஆண்டவன் கட்டளை, ஆண்டவரும்னா எல்லாம் நடக்கும், அவங்கையில் இருக்குது இவங்கையில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அரசியலுக்கு வரப்போவதை ஒவ்வொரு படத்திலும் அவர் உறுதி செய்து கொண்டே வந்தார். கடைசியில் என்னாச்சு, ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் ஒவ்வொரு படம் ரிலீஸின் போதும் ஏதாவது ஒரு அரசியலை பற்றி பேசி அந்த படத்துக்கான ஒரு பரபரப்பான விளம்பரத்தை கிரியேட் பண்ணி அவர் வர்றதை அவர் வழக்கமாக வச்சுருந்தார். ஒரு கட்டத்தில் என்னாச்சு, அவருக்கு அரசியல் நடத்தியே ஆக வேண்டும், கட்சி அலௌன்ஸ் பண்ணி ஆக வேண்டும்ங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவருடைய ரசிகர்களுக்குலாம் இப்போ வயசாகிட்டு இருக்கு. அவனுக்கு ஆசை இருந்திருக்கு, நம்ம தலைவர் என்னைக்காவது கட்சி ஆரம்பிப்பார், நம்மளும் எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலாம், மந்திரி ஆயிடலாங்கிற ஆசை இருந்ததுனால ஒரு கட்டத்தில் அவருக்கு நெருக்கடி வருது. கட்சி ஆரம்பிச்சே ஆகணும்னு நெருக்கடி வருது. உடனே என்ன பண்ணுறாரு, ரசிகர்களெல்லாம் கூப்பிட்டு தன்னுடைய மண்டபத்தில் 3 நாள் 4 நாள் சிந்திச்சார், அவங்களோட பேசினார். அப்பவும் அவர் உறுதியாக வந்து நான் எலெக்ஷனில் நின்னே தீர்வேன், அரசியல் கட்சி ஆரம்பிச்சே தீர்வேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் அது நடக்கலை. அதுக்கு இடையில் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அளவுக்கான அவர் உடல்நிலை பாதிப்படைஞ்சுது. அப்புறம் அந்த அரசியல் பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அந்த கட்சிக்கு இவர் தான் பொறுப்பாளர், இவர் தான் ஆலோசகர், இவர் தான் சட்ட ஆலோசகர்னு சில பேரை, மக்களுக்கு அறிமுகம் இல்லாத சில பேரை அறிமுகப்படுத்தினார். சரி எப்படியோ கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்து வந்து ஒரு சில வாரங்கள்லேயே வந்து ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட்டை வெளியிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் வந்து பொது வாழ்க்கைக்கு வர முடியாது, பொதுமக்களோடு நிற்க முடியாது, அவங்களோட கலந்து பேச முடியாது, என் சுற்றுச்சூழல் வந்து என்னை பாதிக்கும், அதனால் நான் அரசியலுக்கு வரப்போவதில்லைன்னு அதுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை வச்சுட்டாரு ரஜினிகாந்த். இந்த காலகட்டங்களில் அவர் உருப்படியாக செய்த 2 வேலை என்னன்னா, ஒன்று ஈழத்தமிழர்களுக்காக நடந்த போராட்டத்தில் உண்ணாவிரதம் தன்னுடைய பங்களிப்பை செய்தார், அது ஒரு விஷயம். 2வது காவிரி பிரச்சனைக்காக நடந்த போராட்டங்கள்ல அங்கங்கே சில கலந்துக்கிட்டார். 2. 3வது என்னன்னா, ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு அவருடைய குரல் வந்து காரணமாக இருந்துச்சு. அதாவது வெடிக்குண்டு கலாச்சாரம் அதிகமாக, ஜெயலலிதா ஆட்சியில் வெடிக்குண்டு கலாச்சாரம் அதிகமானதுனால இனி வந்து ஆண்டவனால இந்த நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு பாட்ஷா படவுளால் பேசினார். அந்த பேச்சு வந்து அன்றைக்கு அவர் ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக அமைஞ்சுது. பிற்காலத்தில் அதை பற்றி அவர் பேசும்போது நான் அந்த மாதிரி மேடையில் அவசரப்பட்டு பேசிட்டேன், இதனால் ஆரம் வீரப்பனோட மந்திரி பதவியை அந்த அம்மா எடுத்துட்டாங்க, நான் வேணா அந்த மாட்டை போய் மன்னிப்பு கேட்கட்டுமான்லாம் ஆரம் வீரப்பன்ட்ட கேட்டேன்னு பிற்காலத்தில் இப்போ சமீபத்தில் அவர் ஒரு வீடியோவில் பேசியிருந்தார். ஸோ அவர் அன்னைக்கு பேசினது கூட ஏதோ மேடைக்கு வீராவேசமாக தான் பேசியிருக்காரே தவிர இது ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் பேசலை. எதாச்சுமே பேசுனது அது வந்து அன்னைக்கு இருந்த மூப்பனாருக்கு கலைஞர்கள்லாம் சாதகமாக அமைஞ்சு அவங்க ஆட்சி மாற்றத்துக்கு வலுவச்சு. இதுதான் அவருடைய கேரியரில் அரசியலில் கொஞ்சம் லிங்க் உள்ள விஷயங்கள் இதுதான். இது தவிர அவர் என்ன பண்ணார், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் ஆகட்டும் சரி, அல்லது மோடியை வந்து இப்போ பண மதிப்பிழப்பு கொண்டு வந்த போதும் சரி, அவசரப்பட்டு சில கருத்துக்களை சொல்லி மாட்டிக்கிட்டார். இது மாதிரி பல விஷயங்களில் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை தவறாக சொல்லி மக்களுக்கு எதிராக சொல்லி மாட்டி முடிச்சிருக்காரு. இதுதான் அவர் அரசியலில் நடந்த விஷயங்கள். இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, வந்து நீங்கள் வந்து மருத்துவ காரணங்களை சொல்லி தான் அரசியலுக்கு நான் வரல, என்னால் முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ எப்படி 100 பேர் 200 பேரோட நடிக்கிறீங்க?
ஒரு பாடல் ஷூட்டிங்னா 100 பேர் ஆடுறாங்க, 200 பேர் ஆடுறாங்க, அவங்களுக்கு மத்தியில் நின்று தானே நீங்கள் ஆடுறீங்க இல்லையா? பாடல் காட்சியிலும் அப்படிதான். சண்டே காட்சியில் எப்படி நிச்சயமாக என்னதான் கிராஃபிக்ஸ் பயன்படுத்தினாலும் என்னதான் பயனாலும் நீங்கள் ஈஸியாக ஒரு 10 பேர் கூட இல்லாமலாம் சண்டை காட்சி பண்ண முடியாது. இது எப்படி பண்ணுறீங்க? ஸோ உங்களால் சினிமாவில் சர்வைவல் பண்ணும்போது அரசியலையே சர்வைவல் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ நான் அவங்களை என்ன சொல்கிறது, வீரன்னு சொல்கிறதா கோழைன்னு சொல்கிறேன். இப்போ நான் சில கேள்விகளை முன்வைக்கிறேன். நீங்கள் அரசியலுக்கு நேரடியாக கூட வர வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒரு பொது அமைப்பாக, ஒரு மக்களுக்கு போராடுகிற ஒரு அமைப்பாக உங்களுடைய ரசிகர் மன்றத்தை நீங்கள் பயன்படுத்தியிருக்கணும். அன்றன்றைக்கு நாட்டு நடப்பை விமர்சனம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் சினிமாவில் டயலாக் பேசுகிறதுக்கும் நேரடி வாழ்க்கையில் இருக்கிறதுக்கும் ஒரு ஓரளவுக்கான நெருக்கம் இருக்கும். இல்லை சினிமாவில் கேரக்டர் தான் அப்படின்னா நீங்கள் அது கேரக்டராகவே இருந்துட்டு போயிருக்கலாம், அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். அதை தாண்டி நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்து டைலாக்லாம் பேசி இருக்கக்கூடாது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணீங்க, குசேலன் படத்தில் ஆர் சுந்தரராஜனை விட்டு பல கேள்விகளுக்கு பேட்டி எடுக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சு, நான் எங்கே அரசியல் டைலாக் பேசினேன், எல்லாம் டைலாக் ரைட்டர்ஸ் எழுதி கொடுத்ததை நான் பஞ்சு டைலாக பேசினேன் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் நீங்கள் பேசி கைதட்டின ரசிகர்களை எல்லாமே முட்டாளாகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணீங்க. பலத்த எதிர்ப்பு வந்த பிறகு அந்த காட்சிகள் நீக்கப்பட்டது. அப்புறம் ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறீங்க. இல்லைன்னு சொல்லலை, யாரும் அதை மறுக்கவும் முடியாது, நீங்களும் மறுத்ததில்லை. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒழுங்காக ஜிஎஸ்டி கட்டியிருப்பீங்க, இன்கம் டேக்ஸ் கட்டியிருப்பீங்க, எல்லாமே கட்டியிருப்பீங்க. அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. நீங்கள் வரி வைப்பு செய்கிற ஆளே கிடையாது. ஆனால் அந்த மீதம் உள்ள பணத்தை என்ன பண்ணுறீங்க? உங்களை வாழ வச்ச இந்த ஜனங்களுக்கு நீங்கள் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணீங்க? ஒரு இலவச ஒரு முதியோர் மருத்துவமனை கட்டியிருக்கீங்களா? அல்லது ஃப்ரீயாக விடுற மாதிரி ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கீங்களா? அல்லது ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கீங்களா? என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு இவ்வளோ கோடிகளை கொட்டி கொடுத்த ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அரசியலுக்கு வந்து தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையா? அரசியலுக்கு வராமலும் பண்ணலாமே, எத்தனையோ பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னாடி இருக்குது. அடுத்து கமலஹாசன் ரஜினிகாந்துக்கு நேர் எதிர் துருவம், சினிமாவில் மாதிரி அரசியல்லையும் சரி. ஏன்னா ரஜினிகாந்த் படங்களில் அரசியலுக்கு வர போகிறேன், ஆட்சிக்கு வர போகிறேன், மக்களுக்கு நல்லது பண்ண போகிறோம்னு பில்டப்பு கொடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் எனக்கு அரசியல் வேண்டாம்னே சொல்லிட்டு வந்தவர் கமலஹாசன். எனக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது, தேர்தலில் போய் விரலில் மை வைக்கிறதோட என் கடமை முடிஞ்சுது, ஓட்டு போடுறதோட ஒரு குடிமகன் என்னுடைய கடமை முடிஞ்சுது, எனக்கு அரசியல் தெரியாது, அரசியல் வேண்டாம், அரசியல் எனக்கு எல்லாரும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் வந்தார். அப்புறம் ஒரு கட்டத்தில் ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றினார். பல சின்ன சின்ன உதவிகள், நலத்திட்ட உதவிகள் அது மாதிரி பண்ணி ஒரு ரசிகர்களை ஒரு கட்டமைப்பு, அதாவது என்ன சொல்ற, ஒரு அமைப்பு ரீதியான ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார். அப்போவே தெரியும் ஒரு அரசியலுக்கு வரப்போறாருன்னு தெரியும். அப்புறம் கொஞ்சம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது, கொள்கைகள்லாம் அறிவிச்சார். அந்த கட்சி என்ன மாதிரி நடக்க போகுது, என்னென்ன கொள்கைகளுக்காக போராட போதெல்லாம் அறிவிச்சார். பரவாயில்ல, ஒரு புது ஒரு வியூக அரசியல் வருது. நம்ம திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பார்த்து பழகிட்டோம். ஏதோ ஒரு புது அரசியல் வருது, ஒரு நவீனத்தை கையாளுறவர், எதையுமே முன்னோக்கி சிந்திக்கிறவர், பிற்காலத்தில் என்ன வரும்னு யோசிச்சு செய்கிறவர், சினிமாவில் யோசிக்கிற மாதிரி அரசியலையும் பிற்காலத்தில் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்த கட்சியை நம்ம பார்த்தோம். கடைசியில் என்னாச்சு, அவர் கலந்துகிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலில் அவர் கட்சி படுதோல்வி அடைந்ததோடு அவரே கோயம்புத்தூர் தோல்வி அடைஞ்சார். ஸோ அவருடைய நட்சத்திர அந்தஸ்துமே அந்த தேர்தலோட காலியாச்சு. இப்போ என்னாச்சு, அவர் கட்சி அலுவலகத்திலே தான் செயற்குழு, பொதுக்குழு எல்லாமே கட்சி அலுவலகத்துக்குள்ளே நடக்குது. கட்சிக்கு வெளியில் கொடி ஏற்றுறது இறக்குறதுமா அந்த கட்சி தமிழ்நாடு அளவில் ஆரம்பித்து ஆழ்வார்பேட்டையோட இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு அடுத்த கட்டம் என்ன, ஒரு ஆளுங்கட்சியோட சினிமா கூட்டணி. முதல்ல அவங்க தயாரிக்கிற படத்தில் இவர் நடிக்கிறது, இவர் தயாரிக்கிற படத்தை அவங்க வெளியிடுறதுமா முதல்ல சினிமா கூட்டணி உருவாகி இப்போ அந்த கட்சியோடவே ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு இப்போ அவர் மேலவை உறுப்பினராக ஆயிருக்கார். ஸோ ஒரு முதலமைச்சராக வருவார் என்று கனவு கண்ட கமலஹாசன் ஒரு மேலவை உறுப்பினராக சொருங்கி போயிட்டார். தமிழ்நாடு அளவில் பெரும் மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு நம்பப்பட்ட மக்கள் நீதி மையம் கட்சி ஆழ்வார்பேட்டையோட முடங்கி போச்சு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ரஜினிக்கு சொன்ன மாதிரி தான், முக்கிய காரணமே கோழைத்தனம் தான். கட்சி ஆரம்பிக்கும் போது எவ்வளோ வீராவேசமாக ஆரம்பிச்சாரு, டிவி பட்டியெல்லாம் உடைச்சாரு, வாரிசு அரசியலா, இந்த நாட்டுக்கு அது தேவையா, அதை ஒழிச்சே தீர்வுன்னு சுற்றியலால் டிவி பட்டியை உடைச்சி அந்த வீடியோ வெளியிட்டார். அவருடைய சினிமாவுக்கு நடத்துகிற மாதிரி ஃபோட்டோ ஷூட்டு, வீடியோ ஷூட் நடத்தி அதன் மூலம் அரசியல் பண்ணார். ஒரு கட்டத்தில் அவருக்கு சினிமா வியாபாரமும்
செழிப்பாக இருக்கணும், அரசியலும் செழிப்பாக இருக்கணும்னு நினைச்சார். இதை விட்டுட்டு அதை வர முடியல, அதை விட்டுட்டு இங்கே வர முடியல. நான் ஒரு பார்ட்டியும் அரசியல்வாதி தான் வெளிப்படையாகவே சொன்னார். இதனால மக்கள் அவர் மீது நம்பிக்கை இழந்தது உண்மை. அதனாலவே அவர் கட்சி தேஞ்சு போய் இப்போ அண்ணா அறிவாலயத்தில் அடைக்கலமாகி கிடக்குது. இப்போ எம்பி ஆயிட்டார். பாருங்க, இப்போ என்னன்னா கமலஹாசனை பாத்திர பாட்டமா, அவரை தொட்டு பேசுகிற பாட்டமான ஒரு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு 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 நட்சத்திரம் இன்னைக்கு பாராளுமன்ற வளாகத்தில் நடந்துகிட்டு இருக்காரு. எல்லாரும் நின்று குறுக்கு ஓட்டை எடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு தன்னை கீழே இறக்கி கொண்டார் கமலஹாசன். இதுக்கு காரணமே கோழைத்தனம் தானே. நான் என்ன சொல்றேன்னா, சீமானை பாருங்க, அவரோட கட்சி கொள்கையில வேறுபாடு இருக்கட்டும், முரண்பாடு இருக்கு. எனக்குலாம் அவருடைய கொள்கைகளில் முரண்பாடு இருக்கு, செயல்பாடுகளில் முரண்பாடு இருக்கு. ஆனாலும் தான் எடுத்துக்கிட்ட விஷயத்தில் ரொம்ப தெளிவாக தனியாக நிற்கிறார்ல. இழப்புகள் வந்தாலும் பரவாயில்ல நிற்கிறார்ல, தோல்வியாக வந்தாலும் பரவாயில்ல நிற்கிறார்ல. ஏன் அந்த மாதிரி உங்களால் நிற்க முடியாமல் போய் ஏன் ஒரு கட்சியில் சரண்டர் ஆகி அந்த கட்சி போட்ட ஒரு பிச்சை மாதிரி ஒரு எம்பி பதவியை வாங்கிட்டு மிக குறுகிய ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் குறியிட்டீங்க? அன்பு நேயர்களே, இப்போ நீங்கள் சொல்லுங்க, இருவரும் இரு வல்லவர்களா, இரு கோழைகளா? ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஒரு 2 பேரும் நடிப்பில் ஒரு படம் தயாரிக்கப்பட்டால் அந்த படத்துக்கு இந்த தலைப்பு பொருத்தமானதா, இல்லை வேறொரு தலைப்பு தான் பொருத்தம் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி நேயர்களே. உண்மையை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.